நேர்கள் எல்லோருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு காணொலியினூடாக சந்தித்திருக்கின்றோம். இன்றைய தினம் யாழ் மாவட்ட குழு கூட்டம் இடம்பெற்றிருந்தது. யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு கேட்பு கூடத்தில் தான் இந்த கூட்டம் இடம்பெற்றிருந்தது. மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் கடற்தொழில் அமைச்சருமான ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையில் இணை தலைவர் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் ஆகியோரின் பங்கேற்போடு இந்த கூட்டம் ஆரம்பமாகி இருந்தது. இதன்போது ஜாழ்ப்பாண மாவட்ட செயலாளர் பிரதீபன், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், உள்ளூராட்சி சபை தவிசாளர்கள், அரசு திணைக்கள பிரதிநிதிகள், பிரதேச சபை செயலாளர்கள், முப்படை பிரதிநிதிகள் என்று பலரும் கலந்து கொண்டிருந்தார்கள். இந்த மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பிரச்சனைகள் சார்ந்து ஆராயப்பட்டிருந்தது, தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருந்தது. உண்மையில் மாவட்ட குழு கூட்டமானது அமைதியான நிலையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அமைதியான வேளையில இடம்பெற்றிருந்தது. கொஞ்சம் நேரம் செல்ல 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 அந்த கூட்டத்துல கொஞ்சம் சூடு பிடிக்கும் பல வகையிலான வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றிருந்ததையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இதுல முக்கியமான ஒரு விடயம், யாழ் மாவட்ட குழு கூட்டம் என்று சொன்னாலே யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா பல வகையான கேள்விகளை தொடுப்பார் என்பது எல்லோருடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்ற வேளையில இன்றைய நாளிலும் அவர் பல கேள்விகளை கேட்டிருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இவ்வாறு அவரை தாண்டி பல பேர் பலவிதமான கேள்விகளை முன்வைத்திருந்தார்கள், பல தீர்மானங்கள் சார்ந்து ஆலோசித்திருந்தார்கள், பல முக்கியமான விடயங்கள் சார்ந்து பேசியிருந்ததையும் நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருந்தது. கௌரவ சிவஞானம் சுரிதரன் அவர்களே மற்றும் இன்றைய பிரதம செயலாளர் திருமதி நனிஜா முருகேசன் அவர்களே, மாநகர சபையினுடைய மேயர் அவர்களுடைய பிரதிநிதி அவர்களே, வடக்கு மாகாண அமைச்சர்களுடைய செயலாளர்கள், வடக்கு மாகாண திட்டமிடல் திட்டமிடல் பணிப்பாளர்கள், யாழ்ப்பாண மாவட்ட செயலர்களுடைய பதவி உத்தியோகர்களுடைய மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனங்களுடைய பிரதிநிதிகள் வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். இம்முறை எங்களுடைய இந்த உள்ளூராட்சி மன்றங்களுடைய தவிசாளர்கள் இன்றைய இந்த கூட்டத்திற்கு முதலாக எங்களுடைய இந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் அவ்வாறு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற மாவட்டத்தினுடைய அபிவிருத்தி தொடர்பாக நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து அதே வேளையிலே மாவட்டத்திலே இருக்கின்ற மிக முக்கியமான தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகள் தொடர்பாக ஒரு கலந்துரையாடலமாக இந்த கலந்துரையாடல் அமைந்திருக்கின்றது. அந்த வகையிலே நாங்கள் அனைவரும் வளமையாக குறிப்பிடுவது போல இந்த மத்திய மாநிலே நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து விடயங்களையும் ஒருங்கிணைத்து செயல்படுவதன் மூலம் எங்களுடைய இந்த மாவட்டங்களை பெற்றுக் கொள்ள முடியும். ஆகவே அந்த வகையிலே நாங்கள் இந்த செயற்பாடுகளை அனைவரும் மேற்கொள்வதன் மூலம் சிறப்பான முறையிலே 1 மில்லியன் மற்றும் 6 மில்லியன் ரூபாய்க்குரிய கொடுப்பனவுகளை வீட்டு திட்டத்துக்கு வழங்கி இருந்தோம். தற்போது அமைச்சரவை அனுமதியின் பிரகாரம் முதலாம் கட்ட அனுமதிகள் பிரதேச செயலாளருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இதே வேளையிலே மின்சாரம் மற்றும் குடிநீர் திட்டத்தில் 184.2 மில்லியன் ரூபாயும் ஒதுக்கீடு கிடைக்கப்பட்டிருக்கின்றன. இதிலே மில்லியன் ரூபாய் எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றன. அதிலே 100 வீதமான வேலை திட்டங்கள், 10 வேலை திட்டங்கள், 100 வீத அபிவிருத்தியிலே அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படலாம் என்று கூறிக்கொண்டு இந்த எங்களுடைய நிகழ்ச்சிகளின் பிரகாரம் எங்களுடைய துணைத் தலைவர் அதிகாரிகள் மற்றும் மத்திய மாகாண மக்களால போடப்பட்ட வீதி அரசு பாலத்தை திறந்து வைத்தவர் அந்த வீதியில ரோட் போடுறதாக தொடங்கி இருக்கிறோம். இன்னும் எதுவும் நடக்கல. கொஞ்சம் திரவல் பறிஞ்ச வழி இருக்குது. இனி மாறி மழை தொடங்கினா அதெல்லாம் போகலாம், ரோட் கூட வேலை செய்யலாம். இது தொடர்பாக அறிய விரும்புகிறேன். ಒಬ್ಬರ ಪ್ರದೇಶ ಸಭೆಯಾದ ಪ್ರಪೋಸಲ್ ಇಡಲಾಗಿದೆ இது வந்து மாவட்ட அபிவிருத்தி கூட்டம். இதுல வந்து நோடு அவர் ரோட் சுகமான அந்த கடற்கரையை பயன்படுத்தக்கூடிய டூரிசத்துக்கு ஏற்ற இடம்.
வேலி அடிச்சு வச்சிருக்க இடம் இல்ல. ஒரு 6 அடி பாதை இருக்கு அதுல போறது. ஒரு 10 அடி பாதை இருக்கு. 6 அடி பாதை இருக்கு அது லைட்டும் அந்த இதோடயே சேர்ந்து பாதை கட்டி வச்சிருக்கோம். முன்னெடுக்கப்படுகிறது. எங்களுக்கு மாவட்ட ரீதியாக இந்த வீடமைப்பு திட்டத்துக்கு கிடைக்கப்பட்ட கிளிநொச்சி மாவட்டத்தில் ஏற்கனவே சமைக்கப்பட்டிருக்கின்ற மாநில ஒரு பகுதியை நாங்கள் வீட்டு திட்ட பயனாளிகளுக்கு பெற்றுக் கொள்வதற்காக நாங்கள் கிளிநொச்சி அரசாங்கத்திற்கு கடிதம் அனுப்பியிருக்கிறோம். அதை அந்த மனதை எவ்வளவு மனம் தரலாம் தரக்கூடிய இந்த விலைக்கு கிளிநொச்சியில் வச்சு தரலாம் என்று சொல்லியிருக்கோம். அதன் அடிப்படையில் நாங்கள் பாரூர் சங்கத்துக்கு அந்த விவசாயம் அறிவித்து பாரூர் சங்கம் மூலமாக ஒரு நிரந்தரமான விலை நிர்ணயத்தோடு அந்த மண்ணை வீட்டு திட்ட பயனாளிகளுக்கு முழுமையாக அவருக்கு ஒரு பகுதியாக நாங்கள் முயற்சி எடுக்கிறோம். மாவட்ட செயலர்களுடைய பதவிநிலை உத்தியோகர்களுடைய மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனங்களுடைய பிரதிநிதிகள் வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த முறை எங்களுடைய இந்த உள்ளூராட்சி மன்றங்களுடைய தவிசாளர்கள் இன்றைய இந்த கூட்டத்திற்கு முதலாக எங்களுடைய இந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் அவ்வாறு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற மாவட்டத்துடைய அபிவிருத்தி தொடர்பாக நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து அதே வேளையிலே மாவட்டத்திலே இருக்கின்ற மிக முக்கியமான தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகள் தொடர்பாக ஒரு கலந்துரையாடலமாக இந்த கலந்துரையாடல் அமைந்திருக்கின்றது. அந்த வகையிலே நாங்கள் அனைவரும் வளமையாக குறிப்பிடுவது போல இந்த மத்திய மாநிலே நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து விடயங்களையும் ஒன்றிணைத்து செயல்படுவதன் மூலம் எங்களுடைய இந்த மாவட்டங்களை பெற்றுக் கொள்ள முடியும். ஆகவே அந்த வகையிலே நாங்கள் இந்த செயற்பாடுகளை அனைவரும் மேற்கொள்வதன் மூலம் சிறப்பான முறையிலே 1 மில்லியன் மற்றும் 6 மில்லியன் ரூபாய்க்குரிய கொடுப்பனவுகளை வீட்டு திட்டத்துக்கு வழங்கி இருந்தோம். தற்போது அமைச்சரவை அனுமதியின் பிரகாரம் முதலாம் கட்ட அனுமதிகள் பிரதேச செயலாளருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இதே வேளையிலே மின்சாரம் மற்றும் குடிநீர் திட்டத்தில் 184.2 பில்லியன் ரூபாயும் ஒதுக்கீடு கிடைக்கப்பட்டிருக்கின்றன. இதிலே பில்லியன் ரூபாய் எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றன. அதிலே 100 வீதமான வேலை திட்டங்கள், 10 வேலை திட்டங்கள், 100 வீத அபிவிருத்தியிலே அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படலாம் என்று கூறிக்கொண்டு இந்த எங்களுடைய நிகழ்ச்சிகளின் பிரகாரம் எங்களுடைய இடைத்தலைவர் அதிகாரிகள் மற்றும் மத்திய மாகாண மக்களால போடப்பட்ட வீதி அதாவது பாலத்தை திறந்து வைக்கவர் அந்த வீதியில ரோட் போடுறதாக தொடங்கி இருக்கிறோம். இன்னும் எதுவும் நடக்கல. கொஞ்சம் திரவல் பறிஞ்சபடி இருக்குது. இனி மாறி மழை தொடங்கினா அதனால போகலாம். ரோட் கூட வேலை செய்யலாம். இது தொடர்பாக என்ன அறிய விரும்புகிறேன். ಒಬ್ಬಳೆ ಪ್ರದೇಶ ಸಭೆಯ ಪ್ರಪೋಸಲ್ ಇದಾಗಿದೆ இது வந்து மாவட்ட அபிவிருத்தி கூட்டம். இதுல வந்து ஒவ்வொரு ரோட்ல சுகமான அந்த கடற்கரையை பயன்படுத்தக்கூடிய டூரிசத்துக்கு ஏற்ற இடம். வேலி அடிச்சு வச்சிருக்க இடம் இல்ல. ஒரு 6 அடி பாதை இருக்கு அதுல போறது. ஒரு 10 அடி பாதை இருக்கு. 6 அடி பாதை இருக்கு அது லைட்டும் அந்த இதோடயே சேர்ந்து பாதை கட்டி வச்சிருக்கோம்.